வெல்கம் பேக் நேயர்களே. Hello sir. Hello. First I would like to congratulate you for being successful in this industry. Thank you. So என்னோட கேள்வி இதுதான், இது your 25th film, right? What is the spark that made you to select this film as your 25th film? பட் பை த டைம் நான் மறந்து போயிட்டேன். ஆக்சுவலி கங்க்ராச்சுலேஷன். Thank you sir. 25 இஸ் ஏ லேண்ட்மார்க். அது 25 போயிடுச்சுன்னா அப்புறம் 50 வந்துடுவீங்கன்னு அர்த்தம். வெரி குட் சார். ட்ரைங் மை பெஸ்ட் சார். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டே கிடையாது சார். there's lot more to come. சினிமா ஆஸ் டைம் போக போக சினிமா இஸ் கெட்டிங் மோர் காம்ப்ளிகேட்டட். அப்போ ஒரு 5-6 இயர்ஸ் பேக்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஹீரோ 2 ஹீரோ, இப்போ ஒரு வெள்ளிக்கிழமையும் 10 ஹீரோஸ் இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்படிஷன் லெவல் ஹெவி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மத்தியில் நம்ம சர்வை பண்ணணும், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். எனக்கு கதை கேட்டுட்டு இருக்கிற டயத்தில் இப்போது தமிழ் சினிமாவோட ஒரு சின்ன ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா காமெடி தான் நிறையா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கும் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் பேக் எனக்கு ஒரு சின்ன இந்த M10 மகன், வெயில், கூடல் நகர், பட்டியலில் வந்துட்டு ஒரு அவுட்லுக், ஒரு இமேஜ் இருந்ததில்ல. அது இப்போது ஒரு 3-4 இயர்ஸாக நான் பண்ணாத வேறு மாதிரியான ஒரு ஜானர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த கதை கேட்டபோது எல்லாமே இருந்தது. ஒரு கமர்ஷியலாக எல்லாமே ஒரு பேக்கேஜாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருந்ததுனால சரி வை நாட், ஏன் திருப்பியும் ஒரு கிராமத்து கதையை எடுத்து பண்ணால் நம்ம வந்துட்டு ஒரு மினிமம் கேரண்டி, அதுலேயும் காமெடி நிறையா இருக்குது, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு தாட்டில் தான் இந்த படம் எடுத்தேன் நான் 25th ஃபிலிம். பட் ஐ ஃபீல் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால காம்படிஷன் நீங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் கூட so many movies are being taken. ஹாலிவுட்டில் எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் தேர் டூயிங் சம்திங் ஆர் அதர் தான். ஆர் யூ அவைலபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ்ன்றது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே ஒரு பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். இல்லை சார், நான் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். என்னோடய ஃபிலிம்ஸில் நீங்கள் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு படம் பண்ணேன் சார், அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறதுன்னு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் சார். அது விஜய் மில்டனோட ஃபஸ்ட்டு படம் அது ஆக்சுவலாக. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நேபாளி பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன். தென் 555 ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். கூடல் நகர்னு ஒரு படம் சார், சீனு ராமசாமியோட ஃபஸ்ட்டு படம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டுவெல் ரோல் அது ஆக்சுவலாக. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இதாக பண்ணியிருப்பேன் சார், மார்ச்சரியில் போனால் இருக்கிறவனாலாம் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு நான் இப்போ அவைலபிளாக தான் இருக்கேன். காதல் படம் பார்த்துட்டு சார் என்கிட்ட 2 பேர் வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஒரு ஷார்ட்டு காலுக்கு வச்சுருப்பாங்க சார், இந்த கால் நகத்துலலாம் கூட நீங்கள் வந்துட்டு க்ரீஸ் பெயிண்ட் தெரிஞ்சுது சார். இது எப்படின்னா அந்த படத்தை பார்த்து உள்ளே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் அவ்வளோ நோட் பண்ணுறாங்க. இது ஒரு படம் ஓடனா தான் சார். கடைசியில் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் உங்கள் ஆக்டிங் இதுதானே தேட்டரே கலங்கிட்டாங்கல்ல. ஆமாம் சார், ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அது. இல்லை இந்த படம் ஞாபகம் மறக்க முடியுமா அதை? சார் ஒரு ஆக்டராக நீங்கள் வந்து ஒரு நியூ கமர்ஸ்க்கு வந்து எதாவது டிப்ஸ் கொடுங்களா? ஃபோக்கஸ்டாக இருங்க, உங்கள் கோலில் வந்துட்டு சக்ஸஸ் எதிர்பார்க்காதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்துட்டு இது சக்ஸஸ் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே இறங்கினீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் பி யோர் செல்ஃப், அவ்வளோதான். அப்படி இருந்தீங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு படம் யூ திங்க் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர்கிட்ட பண்ணுறது பெட்டர்னு. இப்போ யூ நெவர் ஷோட் எனி நர்வஸ்னஸ் இன் யுவர் ஃபஸ்ட் மூவி? இல்லை சார், எனக்கு என்னென்னா 6 ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்தது சார். அப்படியா? ரெண்டாவது எனக்கு என்னென்னா சார், நான் ஒரு 10 வருஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் சார். ஸோ எனக்கு அது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாக இருந்தது. ஸோ லீடாக ஆடிட்டு இருந்தேன். ஸோ நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் தேட்ரிக்கல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் நான். தேட்ரிக்கல் டான்ஸ்லாம் பண்ணதுனால ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம், எனக்கு அந்த ஷைனஸ் தான் சார், அந்த ஃபியர் இருக்குல்ல சார், ஐயோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணால் சுற்றி இருக்கிறவங்க யாராவது நம்மளை சிரிச்சிருவாங்களோ, அதுதான் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, பண்ண வேணாம் அப்படின்னு. நான் அதான் திங்க் பண்ணவே மாட்டேன் சார். நான் ஐ நோ மை செல்ஃப், என் முகத்துக்கு இது சூட் ஆகும்னு தெரியும், நான் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் சார். அதுதான் சார், நல்ல கான்ஃபிடன்ஸ் வேணும் உங்களை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது பண்ண முடியும். அப்படி தான் நான் பண்ணேன் சார். எனக்கு ஆனால் 6 ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்தது சார். அப்படியா? அது என்னை நல்லா பக்குவப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் எங்களை செலக்ட் பண்ணார். ஒரு சினிமாக்கு ஹாரி 435 வச்சு எடுத்தார் சார். கேவி ஆனந்த் சார் தான் என்னை ஃபஸ்ட்டு வந்துட்டு கேமராவில் பார்த்தார். அவரோட சங்கர் சாரோட பீச் ஹவுஸில் நடந்தது. அந்த ஓ ஏ அப்படின்னு சொல்லி நடந்து வரணும் உள்ளே வந்துட்டு அந்த ஃபுல் சீன் என்னை பண்ண வச்சாங்க. இனிஷியலாக கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இதை ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு இதை ஷூட் பண்ணிவிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி இந்த பையன் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் பார்த்து நிறைய ஒரு ஸ்டேஜ்லாம் தாண்டி தான் சார் நாங்கள் 5 பேரும் வந்தோம். பட் அப்பேரண்ட்லி 9000 அப்ளிகேஷன்ஸ் வந்தது பாய்ஸ்க்கு. நாங்கள் 5 பேருமே வந்துட்டு அப்ளை பண்ணாத சங்கர் சாரே தேடி கண்டுபிடிச்சி எடுத்த ஒரு 5 பேர் நாங்கள். இன்ட்ரெஸ்டிங்கில் பார்த்தீங்களா, பேசும்போது படு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொன்னீங்க. தட்ஸ் லைஃப். அதுதான் சார், அதான் யூ ஆர் டெஸ்டைன் டு பி இன் சினிமா. ஸோ இதுக்கு மேலே சினிமாவில் சர்வை பண்ணுறதுங்கிறது என் கையில் தான் இருக்குது. ஸோ ஃபேஸ் த சேலஞ்ச் அண்ட் கீப் ஒர்க்கிங் ஹார்ட், அவ்வளோதான். நிறைய விஸ்காம்லாம் படித்து நம்ம பயங்கரமாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் படிச்சுட்டு இருப்போம். அது எதுவுமே படிக்காத ஒரு 8ஆம் கிளாஸ் படித்தவர் பெரிய டைரக்டர் ஆகிடுவார் அப்படின்றீங்க சொல்கிறீங்களா சார்? அதுவும் இருக்குது சார், பாசிபிள் இல்லை, நடந்திருக்கு சார். சினிமாவில் நிறைய பேர் நடந்திருக்கு. ஒரு டைரக்டர்ஸ் அவங்கள கேட்டாலும் தெரியும். புத்திசாலித்தனம் தான். புத்திசாலித்தனம் அதான் சார். ஆக்டிங் ஸ்கூல், லண்டன் ஆக்டிங் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் தமிழ் சினிமாவுக்கு என்ன தேவையோ அந்த நடிப்பு வராது சார்.
அங்கே படிச்சுட்டு வந்தவங்க இங்கே இருக்கிற நம்ம இதை அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக நடிப்பாங்க. ஓகே நடிப்புங்கிறது வந்துட்டு நான்லாம் கற்றுக்கல சார். ஐம் ஜஸ்ட் அப்ளைங் மை செல்ஃப். ரியலாக நடிக்கணும் அவ்வளோதான். ஓகே. இன்னும் ஹவு ஃபார் யூ ஹேவ் டு ட்ராவல் நினைக்கிறீங்க நடிப்பில்? as long as என்னோட ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் பெட்டராக பண்ணிக்கிறது எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களா? இன்னும் நிறையா பண்ணணும் சார். இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணணும். ஒவ்வொரு ஜானர்லேயுமே இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரொமான்ஸ், லவ். அதான் சார் ஒரு நல்ல டேரக்டர் கையில் நம்ம மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் சார். தே வில் ரிஃபைன் யூ ஸோ வெல். நம்மளை வந்துட்டு நல்லா அழகாக ரிஃபைன் பண்ணுவாங்க சார். எனக்கு அதில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேபாளி பண்ணும்போது அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த கதைக்கு தேவைப்பட்டது. இப்போ இந்த மாதிரி கதைக்கு வந்துட்டு ரொம்ப ரியலான ஒரு நடிப்பு இருந்தால் போதும், ஒரு நார்மலான ஒரு நடிப்பு இருந்தால் போதும். எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணும்போது யூ ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப் அகைன். இப்படிலாம் இருக்குது, நம்மளுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். 555 சசி சார் சேலஞ்சஸ் பயங்கரம் இருந்தது சார். ஒரு 1.5 வருஷம் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணேன். ஸோ அப்படி நம்மளை வேறு மாதிரி ஒரு கோணத்தில் பார்த்துக்கிறதுக்கும் வேறு மாதிரி நடிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நிறைய மற்ற கதாநாயகர்களை விட யூ ஆர் டேஸ்டட் சம் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி சார். ஸோ உங்களுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட் லைஃப்பில் கூட இருந்துகிட்டே இருக்குமா? அது மாதிரி படங்கள் நிறைய வரலையே அப்படின்னு. இந்த படம் ஓகே, ஒரு காமெடி ஜாலியான படம் இருக்குது சார். ஆமாம் சார். சரி, நம்ம என்னென்னா சம்டைம்ஸ் ரொம்பவும் சூஸியாக ஐயோ அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு உட்காந்துட்டு இருந்தால் அப்படியே வீட்டிலே தான் சார் உட்காரணும். சினிமாங்கிறதே வந்துட்டு அந்த ஒரு டைமில் நம்ம வந்துட்டு நம்மளை யூஸ் பண்ணி அந்த அந்த ரிவரோட ஃப்ளோ ஆகிட்டு இருந்தால் தான். இல்லைனா வந்துட்டு கரண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிறது தான் கணக்காக இருக்குது சார் சினிமாவில். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்குது சார், அந்த ஆதங்கம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ஸ்கிரிப்ட்லாம் எனக்கு திருப்பி அமைய மாட்டேங்குது, அமைஞ்ச இன்னும் பெட்டராக பண்ணலாம், நம்ம ட்ராவல் பண்ணதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. பட் அதுக்காக அமையணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் ஹெவி ஆச்சுன்னா அப்புறம் யாருமே வரமாட்டாங்க சார் நம்மளை நம்பி. ஸோ அது என்னை தக்க வச்சுக்க தான் இந்த மாதிரி மினிமம் கேரண்டி ஸ்கிரிப்ட்ஸு, இந்த மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு ஓகே என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் அப்பப்போ பண்ணி போயிட்டே இருக்கணும். அந்த ட்ராவலில் ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் வரும்போது அப்போ நெயில் பண்ணிடணும் சார். ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டேரக்டர் சொல்கிறோம், வி ஹேவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் யூ வில் டூ ஜஸ்டிஸ் டு சச் டிஃபிகல்ட் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். கண்டிப்பாக சார். அதை டைரக்டர்களும் நம்புற மாதிரி டைரக்டர்கள் உங்களுக்கு கிடைக்கல. எனக்கு அமைஞ்சிருக்காங்க என் டைரக்டர்ஸ்லாம் நான் தேங்க்ஸ். ஏன்னா என்னை நம்பி அந்த டைம்லேயே பாலாஜி சக்திவேல் சார்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிளான ரோல் கொடுத்தாரு. காதல்னு ஒரு படம் வந்துட்டு அவ்வளோ ஒரு நுணுக்கமாக நடிக்க வேண்டிய ஒரு ரோலை வந்து நான் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வெயில், அதே மாதிரி பட்டியல். ஸோ இருக்குது சார் எனக்கு அந்த மாதிரியான டைரக்டர்ஸ் எனக்கு அமைஞ்சாங்க. பட் மறுபடியும் எனக்கு அமைஞ்சதுன்னா வெயிட்டிங், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட்டிங் வந்துச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி நெயில் இட். வெரி குட். யூ வில் கெட் இட் பாரத், டோன்ட் பாதர். நீங்கள் அடுத்த படம் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பிளான் பண்ணுறீங்களா? நல்லா என்னோடய ஸ்கிரிப்டாக எடுத்தது காமெடி தான் பிளானிங். காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணான், ஒரு திக் ஃபாரஸ்ட்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ விஷ் நெக்ஸ்ட் மூவி இன்னும் ஹிலேரியஸாக எடுக்கிறதுக்கு எங்களுடைய அவங்க சார்பிலையும் அவர் பெஸ்ட் விஷஸ் ரவிச்சந்தர். அண்ட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மீட்டிங் யூ பரத். ப்ளஷர் மீட்டிங் யூ. விஷ் அண்ட் ப்ரே யூ கெட் கிரேட் ரோல்ஸ். I know you will do wonders. Thank you sir. Thank you. Thank you. Thank you. ஸோ நேயர்களே, 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி, ஐ திங்க் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பெரிய தலைப்பு. ஸோ இந்த தலைப்பு தமாஷா வச்சுருக்காங்க. ஸோ நேச்சுரலி தலைப்பு வைக்கும்பொழுதே ஒரு எதிர்பார்ப்பு வரும். அது கிராமமாக இருந்தாலும் சிட்டியாக இருந்தாலும் படம் தமாஷா இருக்கும்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு தலைப்பு தான் அது. பட் த டிஃபிகல்ட் ஜாப் கம்ஸ் ஒன்லி லேட்டர். தலைப்பு மாதிரி எப்போ முதல்ல வச்சாங்களா கடைசியில் வச்சாங்களா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணும்பொழுது, ஒரு படத்தை பண்ணும்பொழுது சம்டைம் டைரக்டர்கள் படத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது சீரியஸ் ஆகிடலாம். ஒரு காமெடி படம் முழுக்க காமெடி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்? இயலாமையா, இல்லை கொஞ்சம் அரைகுறை கெப்பாசிட்டி தான் இருக்கா, இல்லை ப்ரொடியூசர் சீரியஸ் ஆனவரா? ஏன்னா தமாஷ் படத்தை ஓகே பண்ணுறதுக்கு ப்ரொடியூசரும் சிரிக்கணும். ஏன்னா செலவு பண்ணுறவர் சிரிப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதெல்லாம் சும்மா நொண்டிச்சாக்குகள் தான். எல்லாத்தையும் மிஞ்சி எடுக்கணுங்க தமாஷ் படம்ன்றது. இது எந்த அளவுக்கு அதில் வெற்றி அடைந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இது கொஞ்சம் பாதியில் கொஞ்சம் தவறி போன ஒரு படம் தான். காரணம், ஒரு ஐடியா இருக்குது, சித்த வைத்தியத்தை வச்சுட்டு பண்ணும்போது சித்த வைத்தியத்தை கிண்டல் பண்ண முடியாது. அது நம்மளுடைய பெரிய பாரம்பரியமான ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படுகிற, இப்போ மேலே மேலே புகழடைந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், ஒரு மருத்துவ சிகிச்சை. அதை போட்டு கிண்டல் பண்ண முடியாது. பட் அதை பின்னணியாக வச்சு எதெல்லாம் கிண்டல் பண்ணலாம் அப்படின்றது முடிவு கட்டக்கூடிய சாமர்த்தியம் ஒரு இயக்குனருக்கு தேவைதான். ப்ளஸ் இந்த படத்தில் பரத் பண்ணியிருக்காரு. பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் குறைகள் ஒன்றுமே இல்லை. நல்ல திறமையான ஒரு நடிகர் தான் அவர். கொடுத்த ரோலை நல்லா பண்ணக்கூடியவர். இன்ஃபேக்ட் அவருக்கு காமெடிக்கு நிறைய இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு நினச்சாரா என்னன்னே தெரியல.
அந்த உள்ளுக்குள்ளே ஏதாவது கோவம் இருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இதில் ஆக்ஷன் சீன்ஸ்லலாம் ரொம்ப பிரமாதமாக ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு, நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க அந்த கேமராவில். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமான பாடல்கள், டான்ஸ் எல்லாம் அதை விட சாதாரணமாக இருக்குது. யூசி ஹாஃப் ஆர்டட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஆகக்கூடாது. அதுக்கு காரணம் வந்து நான் இயக்குனரை குறை சொல்ல. இயக்குனரை வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஏனோ தானோ அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையோட, அதுதான் ஆஃப் ஆர்டட்ன்றது, அப்படி எடுப்பாரா அப்படின்னு ஐ வில் நெவர் எவர் பிலீவ். அட் தி சேம் டைம் என்ன ப்ரெஷர்ஸ் அவருக்கு இருந்தது என்னன்னு தெரியல. பட் அவர் நினச்சதை கொண்டு வந்தாரா அப்படின்றத அவரை பேட்டி பார்த்தபோது கூட எனக்கு தெரியல. வாட் ஹி வாண்டட் டு டூ அப்படின்றத. ஒரு ஜாலியான படம் அப்படின்னா சொல்கிறாரு. வெல், சில பேருக்கு இந்த படம் ஜாலியாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து நான் ஐம் நாட் சேயிங் நான் ஐம் எ கிரேட் காமெடியன் ஆர் ஹியூமரிஸ்ட் அப்படின்னு சொல்ல வரல. பட் நான் தியேட்டரில் ரசிகர்களோடு உட்காந்து சிரிப்பு மூட்டினா ஊழ்ந்து சிரிக்கிற டைப் தான் நான். பட் அப்படி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு அப்படின்றது எங்கேயோ ஒரு இடங்களில் லேசாக வந்ததே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் சிரிப்பு எதிர்பார்த்துட்டு போயிட்டு சிரிக்கலை அப்படின்னா வெல்லுங்க, சம்வேர் கோட்டை விட்டிங்கன்னு தாங்க அர்த்தம். தட் இஸ் அதுதாங்க 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி. could have been a humorous movie which it is not. ஸோ இந்த இயக்குனர் ரவிசங்கருக்கு வந்து ஒரு நல்ல ஹியூமர் படம், தமாஷான படம் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வமும் அந்த அணுகுமுறை மனப்பான்மை எல்லாம் இருக்குது. பட்டு அது எந்த அளவுக்கு செய்து காட்டியிருக்காருனாக்கா இதில் வந்து பெரிய வெற்றி அடைந்ததாக சொல்ல முடியாது. பட் ப்ராப்ளி ஹி வில் கம் அவுட் வித் எ ரியலி ஹியூமரஸ் மூவி நெக்ஸ்ட் டைம். லெட்ஸ் விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். இப்போ அடுத்ததாக இன்னொரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம பேசுவோமே. நேயர்களே, இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம ஒரு காமெடி படம் தான் எடுத்துகிட்டு அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படி எதிர்பார்த்து கொண்டு தான் வந்தேன். ஸோ அதை பற்றி பேசும்பொழுது காமெடி படம், அதாவது தமாஷ் படம் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, அதுவே நிறைய படங்கள் ஏன் இல்லை. அதாவது நீங்கள் அழறதை விட சிரிக்கிறதுக்கு தான் நீங்கள் நிறைய விரும்புவீங்க. விச் மீன்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் உங்களை சிரிக்க வைக்கிற படங்கள் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கணும். பட் பார்த்திங்கனாக்கா அது மாதிரி இல்லை. ஒய் அப்படின்ற கேள்விக்கு பதில்கள் வந்து நிறைய பேர் விதவிதமான பதில்கள்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே பதில் தான் அதுக்கு இருக்குது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டேக் ஏ காமெடி மூவி. அதாவது ஒரு சீரியஸான ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு சோகம், ஒரு இது ரோமியோ ஜூலியட் அது மாதிரி படங்கள்லாம், ஒரு மேக்பெத் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதை விட மேபி ஆஸ் யூ லைக் இட் மாதிரி தமாஷ் படம் இதுக்கு வந்து ஷேக்ஸ்பியரே இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கலாம். காமெடியில் பல விஷயங்கள் வந்து சேர வேண்டியிருக்கு. அதாவது ஸ்டோரி, சம்டைம்ஸ் ஸ்டோரி கூட தேவை கிடையாது, சிச்சுவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிச்சுவேஷன், நிலைமை, காமெடிக்கான நிலைமை எதுன்றது சொல்லவே முடியாது. எப்போ நீங்கள் சிரிப்பீங்கன்னு. ஒருத்தர் சறுக்கி விடுறாரு, உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டி சறுக்கி விடுறாரு, சிரிப்பீங்களா? வெல், அதே நீங்கள் தெருவில் போய்ட்டு இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவர் உங்களை ரொம்ப இப்படி போட்டிருக்கும்போது சறுக்கி விடுறாரு, சிரிப்பீங்க. ஸோ யார் சறுக்கி விடுறாங்கன்றது அங்கே மாறுபடுகிறது. அதனால் அது சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். காமெடின்றது ரொம்ப டிஃபிகல்ட். காமெடியை மாஸ்டர் பண்ணவங்க இருக்காங்க, ரொம்ப குறைச்சல். தமிழில் எவ்வளோ தூரம் காமெடி இருக்குதுன்னு நினைக்க, அந்த காலத்துலேருந்து இன்ஃபேக்ட் நடிகர் திலகம் அந்த காலத்தில் சபாஷ் மீனான்ற படம் நடித்தார். ஆல்மோஸ்ட் முழுக்க ஒரு காமெடி தான். அஞ்சலி தேவி ஹீரோயினாக நடித்து அடுத்த வீட்டு பெண்ணுன்றது நல்ல காமெடி. இது டிஆர் ராமச்சந்திரன் ஹீரோவில், அப்போ காமெடியினவர் அவர் தான் ஹீரோ. அவரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் ஆரம்பித்து உள்ள தெளித்தா, அதுக்கு முன்னால் காதலிக்க நேரம் இல்லை, இது மாதிரி படங்கள் ஒன் ஆஃப் த சென்சேஷனல் ஹிட்ஸ். காதலிக்க நேரம் இல்லை ஸ்ரீதர் இது பண்ணார். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி, துளி கூட போர் அடிக்காத ஒரு ஸ்டோரி. பட் எல்லாமே அதில் வந்து காமிக்ஸு, தமாஷா நடக்கிறது எல்லாமே. நத்திங் சீரியஸ், நோ ட்ராஜடி, நத்திங் லைக் தேட். பட் அதில் வர சோதனைகள்லாம் கூட தமாஷான சோதனைகள். இப்படி எடுக்கிற படங்கள் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. காரணம் அதை நான் விளக்கி சொல்ல விரும்பலை. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். பட் தெர் ஹேவ் பீன் மாஸ்டர்ஸ். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலிவுட் பார்க்கலாம், பிரிட்டன் பார்க்கலாம். கிரேட் பிரிட்டன்லாம் பார்த்திங்கனாக்கா சாப்ளின் அங்கேருந்து அப்புறம் அமெரிக்காவுக்கும் போய் படம் எடுத்தவர் தான். இப்போ ஹெரால்ட் லாய்டுன்றவர் பிரிட்டிஷ் காமெடியன். அதுக்கப்புறம் மெல் புரூக்ஸ் அவங்கெல்லாம் வந்தாங்க. ஜிம் கேரிலாம் இப்போ வந்திருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பஸ்டர் கீட்டன் இவெல்லாம் பண்ணது சைலண்ட் ஈரா, அதாவது மௌன படங்கள் இருந்த காலத்தில் காமெடி பண்ணவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட எனக்கு ரொம்ப டல்லாக இருந்தாக்க நான் அவங்களுடைய காமெடி நான் போட்டு பார்ப்பேன். ஐ டெல் யூ ரியலி, சம்டைம் நைட்டில் சேர்லேருந்து
சரிக்கு கீழெல்லாம் விழுந்திருக்கேன் ரொம்ப சிரிச்சு. அது மாதிரி காமெடியெல்லாம் இருந்திருக்கும். இதில் வந்து சாப்ளினுடைய காமெடி பார்த்திங்கன்னா ஒரு லேசான சோகம், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஹி வாஸ் கால்ட் எ சென்டிமெண்டலிஸ்ட். வேற பஸ்டர் கீட்டன் இவருக்கு வாத்தியார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதில் யார் ஃபேமஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபேமஸ்ன்றது உங்களுடைய திறமையும் தாண்டி உங்களுடைய பப்ளிசிட்டி, உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம், நீங்கள் பிறக்கிற நீங்கள் வாழுகிற அந்த சூழ்நிலை, அந்த நேரம், அது மீடியாவினுடைய உதவி, ஸோ மெனி திங்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமஸுக்கும் திறமைக்கும் நீங்கள் ஒன்றா போட்டு குழப்பிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பஸ்டர் கீட்டன் வாஸ் அஸ்டவுண்டிங். பஸ்டர் கீட்டன் வந்து எவ்வளோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. பஸ்டர் கீட்டனுடைய கிரேட்னஸ் என்னன்னாக்கா, he had never laughed in his movie. அவருடைய பல்ல யாருமே பார்த்ததில்லை, வாய் திறந்து சிரித்து பார்த்ததில்லை, ஸ்மைலை கூட பார்த்ததில்லை. ஒரு பெரிய ஒரு கிரின்னு சொல்கிறோம்ல, ஒரு வாய் அகலமான ஒரு புன்னகை பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு பரிதாபமாக என்னை வச்சுன்னு என்னடா பண்ண போகிறீங்க, எனக்கு என்ன ஆக போகிறது, நான் ஏன் இங்கே வந்து மாட்டின்னு இருக்கேனே, எனக்கு ஒன்றும் தப்பாக ஒன்றும் ஆகிடாதே, எனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே அப்படின்ற மாதிரி இது மாதிரி ஒரு பயந்த சுபாவத்தோடு இருக்கிற முகம் ஒன்று அவர் மெயின்டைன் பண்ணார். போக்கர் ஃபேஸ்னுவாங்க, பரிதாபமான இருக்கும். பட் பண்ணுற காமெடியில் நீங்கள் புரண்டு சிரிப்பீங்கன்றது தான் ஒரு கிரேட்னஸ். இன் சம் சீக்வன்சஸ் பஸ்டர் கீட்டன் வில் ஓவர்டேக் சாப்ளின், பட் சாப்ளின் வாஸ் அ மோர் ஃபேமஸ் காமெடின்றதையும் நான் ஒத்துந்தான் ஆகணும். அண்டு வெல், திஸ் இஸ் ஃபார் திஸ் வீக். அடுத்த வாரம் வந்து தமாஷான படமா சீரியஸான படமா என்ன அப்படின்றது தெரியல. படம் வரும்பொழுது ஒவ்வொரு வாரமும் படங்கள் வருது, அதில் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது ஓடணும் ஓரளவுக்கு. இப்போ வர தமிழ் படங்கள்லாம் சம்டைம்ஸ் ஒரு நாள் 2 நாள் தியேட்டரில் இருந்துட்டு காணாமல் போயிடுற அந்த துர்பாகியமான விஷயங்கள்லாம் நடக்கிறது. இட்ஸ் நாட் குட். வாட்ஸ் த மெலடின்றதுக்கெலாம் தனியாக அது வந்து உட்காந்து பேச வேண்டிய விஷயம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது விமர்சனம் தான். ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து இந்த படம் போகலாமான்னு நீங்கள் பேப்பரை பார்த்து ஒரு முடிவு பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த படத்தை நானும் பார்த்துட்டு இதை ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு நானும் பண்ணுறேன். அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அமையும் பொழுது அடுத்த வாரம் ஒரு படத்தோடு நான் இங்கே அமர்ந்திருப்பேன். டில் தென் பை பை.